ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் வே ஸ்லாபுக்கும் டூ வே ஸ்லாபுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் வே ஸ்லாபில் வந்து ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த ரெக்டாங்கிள் மாதிரி உள்ள ஷேப்பை தான் நம்ம ஒன் வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். டூ வே ஸ்லாபில் வந்து ரெக்டாங்கிளாகவும் இருக்கலாம், ஸ்கொயராகவும் இருக்கலாம். அதாவது செவ்வகமாகவும் இருக்கலாம், சதுரமாகவும் இருக்கலாம். இப்போ இந்த ஒன் வே ஸ்லாபில் உள்ள அந்த லாங்கர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லென்த் அதிகமாக உள்ள அந்த சைடை வந்து லாங்கர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஷார்ட்டர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாங்கர் ஸ்பேனுக்கும் ஷார்ட்டர் ஸ்பேனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு 2 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒன் வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லாங்கர் ஸ்பேனுக்கும் ஷார்ட்டர் ஸ்பேனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 2க்கு ஈக்குவலாக அல்லது 2 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூம் சைஸ் வந்து 20க்கு 5 இருக்குது, 20 அடிக்கு 5 அடி இருக்குது அப்படின்னா 20 டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 4 வரும். அப்போ அந்த 4 அப்படிங்கிறது 2 விட அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன் வே ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறோம். டூ வே ஸ்லாப் அப்படிங்கிறது இப்போ 10க்கு 10 ரூம் இருக்குது அப்படின்னா 10 டிவைடட் பை 10 போடுறப்ப நம்மளுக்கு ரேஷியோ என்ன வரும்னா 2 விட கம்மியாக வரும். அப்போ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா ஒரு 15 அடிக்கு 10 அடி இருக்குது அப்படின்னா அதையும் டிவைட் பண்ணி பாருங்கள். 15/10 அப்படின்னு டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1.5 வரும். அதுவும் வந்து 2 விட கம்மியாக இருக்குது. அப்போ 2க்கு ஈக்குவலாக இல்லை அது கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்லணும்? டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 2வது டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஒன் வே ஸ்லாபில் லோடு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து 2 செக்ஷனாக பிரிச்சுக்குவோம். இதில் லாங்கர் ஸ்பேன், ஷார்ட்டர் ஸ்பேன் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து லோடு எங்கே எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா, இந்த லாங்கர் ஸ்பேனில் உள்ள இந்த பீமில் தான் லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். 2 செக்ஷனை 2ஆக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் லோடு, இந்த ஸ்லாபோட டோட்டல் லோடை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா W அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லென்த்து வந்து LY அப்படின்னு சொல்லுவோம். இந்த LYயில் பாதி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ W இன்ட்டு LY/2 அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதோட லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா W இன்ட்டு LY/2 அப்படிங்கிற இடத்துல லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த ஹாஃப் லோடு ஃபுல்லாகவே எதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்லாப்லேருந்து இங்கே ஒரு பீம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த பீமுக்கு வந்து போகும். இந்த பீம்லேருந்து காலத்துக்கு போகும், காலத்துலேருந்து ஃபூட்டிங் போகும். இது மாதிரி தான் இதில் வந்து லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனால் டூ வே ஸ்லாபில் நம்மளுக்கு லோடு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்னரில் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து ஷார்ட்டர் ஸ்பேன், இது லாங்கர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட்டர் ஸ்பேனில் எக்ஸாக்டாக 45 டிகிரியில் ஒரு லைன் போட்டுக்கணும். அதேமாதிரி இந்த சைடும் 45 டிகிரியில் ஒரு லைன் போகணும். ஸோ இதில் உள்ள லோடு ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு வந்து ஒரு ரெக்டாங்கிளாக வந்து இந்த லோடு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட லென்த் வந்து LX அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் டோட்டல் லோடு வந்து W இன்ட்டு LX/3 அப்படிங்கிற அளவுக்கு இதில் வந்து லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் W இன்ட்டு LX/3 அப்படிங்கிற அளவுக்கு லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது வந்து ஒரு ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் இருக்கும். இதில் உள்ள லோடு வந்து இந்த பீமுக்கு போகும். இது வந்து அதே மாதிரி இந்த லோடு வந்து இந்த பீமுக்கு போகும். இதுக்கு வந்து நம்ம லோடு கால்குலேட் பண்ண ஃபார்முலா W இன்ட்டு LX/2 இன்ட்டு 1-3 பீட்டா ஸ்கொயர். இந்த பீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த LY/LX அப்படிங்கிறதோட ரேஷியோ தான் இந்த பீட்டா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு மூணாவது டிஃப்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்லாபில் ஒன் வே ஸ்லாபில் நம்ம கொடுக்கக்கூடிய பீம் வந்து ஏதாவது 2 சைடு தான் இருக்கணும். ஒன்று வந்து லாங் சைடாக இருக்கலாம், இல்லை ஷார்ட் சைடாக இருக்கலாம். அதிகபட்சம் லாங் சைடில் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்லாப் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிற அந்த பீம் வந்து 2 சைடு 2 பேரல் சைடில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னும் டூ வே ஸ்லாபில் எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 சைட்லேயும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இது 2 சைடில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால் இந்த லாங் சைடில் உள்ள 2 சைடும் வந்து நம்ம பீம் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த டூ வே ஸ்லாபில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 சைடும் என்ன ஆகும் அப்படின்னா லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த மேலே உள்ள இந்த லோடு டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் பார்த்தா தெரியும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 சைடும் 4 சைடும் என்ன பண்ணுவாங்கன்னா பீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து இதில் சொல்லியிருக்கோம். லோடு வந்து கேரி பண்ணுறது ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் தான் இருக்கும் ஒன் வே ஸ்லாபில், அதுவும் லாங்கர் சைடாக தான் இருக்கும். இதில் வந்து லோடு கேரி பண்ணுறது 2 சைடும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு இதை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. மெயின் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டர் ஸ்பேன் அப்படிங்கிறது இதுதான் ஷார்ட்டர் ஸ்பேனு, இது லாங்கர் ஸ்பேனு. இதில் வந்து ஷார்ட்டர் ஸ்பேனில் மட்டும்தான் கிராங்க் பார் ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து ஒன் வே ஸ்லாபு. இதுவே வந்து லாங்கர் ஸ்பேன்லையும் ஷார்ட்டர் ஸ்பேன் 2 சைடும் வந்து கிராங்க் பார் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து டூ வே ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து LY/LX அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து LXயில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிராங்க் பார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. கிராங்க் பார் வந்து L/4 டிஸ்டன்ஸ் அல்லது L/3 டிஸ்டன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயின் ராட் வந்து கீழே வரும், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மேலே வரும்.
அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 சைடும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராடை வந்து கிராங்க் அடிச்சிருப்பாங்க. இது மாதிரி கிராங்க் அடித்து 2 சைடும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.